மனிதனுடைய பாவங்கள்ல இருந்து அவனை ரட்சிக்க வேண்டுமானால் இந்த பூமியிலே மனிதனைப் போலவே அவர் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராய் பிறக்க வேண்டியது இருந்தது. ஏதோ திபுதிபுன்னு போய் சிலுவையில போய் மரிக்கிறதல்ல, பூமியில அவர் சோதிக்கப்பட வேண்டியது இருந்தது. அவர் சோதிக்கப்பட்டு பாவம் செய்யாதவராய் இருந்து, குற்றமற்றவராய் இருந்து, தன்னுடைய ரத்தத்தையும் தன்னுடைய ஜீவனையும் அவர் கொடுத்தால்தான் பாவிகளாகிய நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். அவர் ஏதோ ஒரு எளிதாக ஒரு வழியை அவர் தெரிந்து கொள்ளல. அவர் ஒவ்வொரு நாளும் சோதிக்கப்பட்டார், பாவம் செய்யாதவராக வாழ்ந்தார், குற்றமற்றவராக வாழ்ந்தார். அவர் சிலுவையிலே பரிசுத்தமான ரத்தத்தை சிந்தினதன் விதமாக ஜனங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடிகிறது. அவர் பாவம் செய்திருப்பாரானால், அவர் சிலுவையை தவிர்த்திருப்பாரானால் ஒரு காலம் நாம் ரட்சிக்கப்பட்டோம். அவருக்கு வல்லமை இருந்தது. அவர் மகிமை நிறைந்த தேவனாக இருந்தார். அவர் சிலுவையிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்க முடியும். சிலுவையின் வழியை அவர் தள்ளிவிட்டிருக்க முடியும். ஆனால் அவர் சிலுவையின் வழியை தெரிந்து கொண்டார்.